போகிற? எலுமிச்சம்பழம் சோறு தேங்காய் துவையல். ஓகே, எலுமிச்சை சோறுக்கு தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும். வேறு என்ன தொட்டு சாப்பிட்லாம் இருக்குது? பொரியல் வைக்கலாம், உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கலாம், பப்படம் வத்தல் வரன்னு அரைக்கணும். தண்ணியை விடாமல் சோறு பிறுபிறுன்னு இருந்தால் தான் எலுமிச்சம்பழம் சோறு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிற? எலுமிச்சம்பழம் சோறு தேங்காய் துவையல். சூப்பர். எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் புளியணும் கொஞ்சம் நேரம். அரை எலுமிச்சம்பழம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், இதெல்லாம் அண்டி பருப்பு. ஓகே, ஏன் அரை எலுமிச்சம்பழம் தான் இருக்குது? பாருங்க, 2 பேருக்கு தானே. ஓ, அதனால் அரை எலுமிச்சம்பழம். அரிசி எவ்வளோ வச்சுருக்க? அரிசி ஒரு 200 அரிசி. 200 கிராம் அரிசியா? சரி, என்ன பண்ணுப்போம்? அரிசியை போட்டுதுன்னா அரிசியை போட்டு நான் அந்த எலுமிச்சம்பழத்தை புளியணும். புளிஞ்சு வேலை தாளித்து சோறை போட்டு கிண்ட எடுத்துக்கணும். ஓகே, அப்போ தேங்காய் துவையல் அரைக்கணும். சரி, அப்போ அரிசியை போட்டாச்சா? சரி, அரிசி வெந்ததுக்கப்புறம் பாக்கியை பார்ப்போம். அப்போ தேங்காய் எவ்வளோ திருவணும்? ஒரு கைப்பிடி போல். ரொம்ப இடத்துக்கு 2 பேருக்கு தானே. கொஞ்சோட துவையல் ஒரு கைப்பிடி போல். ஓகே, எலுமிச்சை சோறுக்கு தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும். வேறு என்ன தொட்டு சாப்பிட்லாம் இருக்குது? பொரியல் வைக்கலாம், உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கலாம், பப்படம் வத்தல் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். வச்சுக்கலாம். நல்லா தான் மாங்காய் ஊறுகாய் வைக்கலாம். மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டு காமிக்கலாம். சரி, வெள்ளைப்பூடு எத்தனை போடணும்? வெள்ளைப்பூடு ஒரு 3 பரல். புளி எவ்வளோ எடுக்கணும்? தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு புளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு இதிலே போட்டுடணுமா? ஓகே, உப்பு தேவையான அளவு. இல்லையா? இந்த மாதிரி ஏன் பிச்சு போடுங்க? பிச்சு போட்டால் கொஞ்சம் சட்டம். எப்படி அரைக்கணும்? வரன்னு அரைக்கணும். தண்ணியை விடாமல், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. பரவாயில்ல. ஓகே, இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுக்கணும். இது என்ன பண்ணணும்? சோறுக்கு எலுமிச்சம்பழம் சொல்ல முடியணும்ல. லேசாக மஞ்சப்பொடி கொஞ்சம் கலருக்கா? கலருக்கு தேவைக்கல. சரி, மஞ்சப்பொடி போட்டு கலந்தாச்சு, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி தாளிக்க வேண்டியதானே? தாளிக்கணும். சோறு பிறுபிறுன்னு இருந்தால் தான் எலுமிச்சம்பழம் சோறு நல்லாயிருக்கும். குழையக்கூடாதா? குழஞ்சா நல்லா இருக்காது. பிறுபிறுன்னு பிறுபிறுன்னு இருந்தால் தான் சோறு நல்லாயிருக்கும். பிறுபிறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வச்சுட்டு தாளித்து அந்தால சோறை போட்டு கிண்டிட வேண்டியதான். சரி, என்ன ஊற்றணும்? நல்லெண்ணெய். குக்கிங் ஆயில் ஊற்றக்கூடாதா? அது விட்டால் நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் விட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அண்டி பருப்பும் போட வேண்டியதுண்ணா. இல்லைச்சா கருவேப்பிலையும் போட்டு ஊற்றி ஆகிடலாம். கொதிக்கணுமா? என்ன? ஆமாம், கொதிக்கணும்டா. 2 உப்பு போடணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு காயப்பொடியா? எதுக்கு இப்போ கொதிக்க விடுங்க? அதை கொதிச்சா அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும். என் ஃப்ரெண்டு ரூமில் கிண்டும்போது எலுமிச்சம்பழத்தை அப்படியே சோறில் புழிஞ்சு ஊற்றிடுவான். அதான் அப்படியும் கிண்டலாம், இப்படியும் கிண்டலாம். அப்படி எப்படின்னா இன்னும் பச்சை வடை இல்லாமல் இருக்கும். தாளிச்சு கிண்டுனா அது கொஞ்சம் இதாக இருக்கும். கிண்டியாச்சா?
இதை அப்படியே சோத்தில் போட்டு கிண்டிட வேண்டியதான். மீன் குழம்பு வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் சாதம் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.